ஹாய், இது கோடு போடு. இது ஒரு தமிழ் யூடியூப் சேனல். இதில் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கலாம். ஸோ நம்ம போன எபிசோடில் எப்படி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த எபிசோட்லேருந்து இன்னுமே டீட்டெயிலாக பைத்தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எடுத்தோடனே எங்கள் ஆட்டம் ஓப்பன் பண்ணுங்கள். போன எபிசோடில் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த text.pyன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? போன எபிசோடில் ஹாய்ன்னு பிரிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த எபிசோடில் பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பைத்தானில் மொத்தமாக 4 டேட்டா டைப் இருக்குது. ஃபஸ்ட் வந்து இன்டீஜர், நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங், நெக்ஸ்ட் வந்து பூலியன், நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். இதில் பேசிக்காக இன்டீஜரும் ஃப்ளோட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று தான். ஸோ இந்த 4 என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹேஷ் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, அது வந்து கமெண்ட்டுன்னுவாங்க. ஸோ அதுக்கிட்ட என்னென்ன போட்டிருக்கோ அது எதுவுமே ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ எடுத்தோடனே இன்டீஜர் பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜிலும் முக்கியமானது வந்து வேரியபிள் தான். வேரியபிள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ வேரியபிளுக்கு என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம், அதுக்கு மாற்றினே போகலாம். ஸோ எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது எப்படி பைத்தானில் க்ரியேட் பண்ணோன்னா, இப்போ வேரியபிள் வைக்கிற பேர், இப்போ நான் வந்து இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுன்னு நான் வைக்கிறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு அது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கு எப்பவுமே வந்துட்டு ஒன்று டபுள் கோட்ஸ்குள்ளே டைப் பண்ணோம், அப்படி இல்லைனா சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து டபுள் கோட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டுன்றது தான் ஒரு வேரியபிள். அதுக்கு அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூ தான் வந்து வணக்கம். இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். எப்பயுமே பைத்தானில் டபுள் கோட்ஸில் போட்டால் இல்லை கோட்ஸ்குள்ளே இருந்தாலே அது வந்து ஸ்ட்ரிங்குன்னு அர்த்தம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளார நீங்கள் அந்த வேரியபிளை பேரோட கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ வணக்கம்னு வெளில பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்டீஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக எது கோட்ஸ்குள்ளே கொடுத்தாலும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங். இன்டீஜர் வந்து நீங்கள் அப்படியே கொடுக்கலாம், அதாவது ஒரு நம்பர் அப்படியே கொடுக்கலாம் நீங்கள். ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நம்முன்னு வைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் அப்படியே கொடுக்கலாம். ஃபைன் கொடுத்துட்டு கமாண்ட் ஐ கொடுத்து ரன் பண்ணால் ஃபைன் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃப்ளோட்னா யூஸ்வலாக டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுலாம் ஃப்ளோட்டுன்னுவாங்க, அதுவும் அப்படியே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் வந்துட்டு பூலியன்னா 0 or 1ன்னுவாங்க பேசிக்காக. ஆனால் இதில் பைத்தானில் வந்துட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஆனால் இது கோட்ஸ் கொடுக்கல. ஆனால் ஃபால்ஸ்னு கொடுத்தா எப்படி ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ அதனால தான் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்தா ஃபால்ஸ்னு பிரிண்ட் ஆகுது. இதே வேறு ஹாய்ன்னு கொடுத்துட்டு நான் அப்படியே பிரிண்ட் பண்ணேன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எரர் வரும். ஹாய் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஸோ அதை நான் வந்து ஹாயை பிரிண்ட் பண்ணோன்னா அதை வந்து நான் கோட்ஸில் கொடுக்கணும். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா அதை வந்து ஹாயை ஸ்ட்ரிங்காக அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ நல்லா ஹாயின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்டீஜர், ஸ்ட்ரிங், பூலியன், ஃப்ளோட் தான் 4 டேட்டா டைப். ஆனால் பைத்தானில் இன்டீஜரும் ஃப்ளோட்டும் ஒன்று தான். C++ மாதிரி வேறு கிடையாது. நீங்கள் பேசிக்காக யோசிக்கலாம், நான் எதுக்கு பைத்தான் படிக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜும் படிக்கலன்னா ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பைத்தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பைத்தான் வந்து பெரிய பெரிய கம்பெனி ஃபேஸ்புக், கூகுள், இன்ஸ்டாகிராம் எல்லாருமே பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. பைத்தான் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெஸ்டிங் எல்லாத்துக்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணுறாங்க. வெப் டெவலப்மெண்ட்டு கூட பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் மற்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம்.